ஃப்ரெண்ட்ஸ், நேற்று நான் பேசி போட்டிருந்திருப்பேன் வீடியோ. அதில் சிஸ்டர் நீங்கள் வந்து உங்கள் வேலையை பார்த்துட்டு நீங்கள் வீடியோ எடுத்துகிட்டு போட்டுட்டு போயிட்டே இருங்க அப்படின்னு அவ்வளோ பேர் சப்போர்ட்டிவாக அன்பாக பேசியிருந்தீங்க. அந்த கமெண்ட்ஸ் எல்லாமே வந்து எனக்கு தனித்தனி கமெண்ட்ஸாக தெரியவே இல்லை. அதெல்லாம் ஒரு பர்சனல் மொத்த அன்பாக தான் நான் வந்து பார்த்தேன். என்னோட ஹார்ட்டுக்கு வந்து அது க்ளோஸாக தெரிஞ்சுது. எல்லாரோட அன்புக்கும் ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் அப்படியே எல்லாரும் அப்படிதான். உண்மையிலேயே எனக்கு அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கும்போது எனக்கு நிஜமாவே அப்படிதான் இருந்தது. ஓகே, எல்லாருமே எனக்கு ஒரே பர்சனாக தான் எனக்கு தெரிஞ்சிங்க. தனித்தனி கமெண்டாவே எனக்கு தோணல, ஒரே பர்சனாக தான் எனக்கு என் மனசுக்கு தோணுச்சு. உள்ள வராதம்மா, உள்ள வரக்கூடாது, வீடியோக்குள்ள வரக்கூடாதுமா. ஓகே, உங்கள் சேனலில் 4 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துட்டு இருக்கேன். கதெல்லாம் நல்லா இருக்கும், நீங்கள் தொடர்ந்து போடுங்க சிஸ்டர், இதை பற்றியுமே நினைக்காம வீடியோ போடுங்க சொல்லியிருந்தாங்க. சிஸ்டர் நீங்கள் எமோஷனலாம் ஆகாமல் உங்கள் வேலையை பார்த்து போயிட்டே இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எமோஷனலாம் ஒன்றும் இல்லை சிஸ்டர், என்னோட கேரக்டர் எப்படின்னா தப்பு அப்படின்னா வந்து அதை சரி பண்ணிக்கணும்னு பார்ப்பேன். நம்ம தப்பு பண்ணாத இடத்துல வந்து உடனே ரியாக்ட் பண்ணக்கூடிய கேரக்டர் தான் என்னோட கேரக்டர். உடனே என்னோட ரியாக்டர் காமிச்சிட்டு அதிலே உட்காந்து டவுன் ஆகிட மாட்டேன். ஒரு அதிகபட்சம் ஒரு 2 மணி நேரம் வைங்களேன். இப்படியே இருந்தால் என்ன, இது இப்படியே இருந்தால் ஒன்றுமே ஆகாதுன்னு சொல்லிட்டு நான் சமயம் லைஃப்பை பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன். அப்புறம் சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க வந்து நீங்கள் சொந்த வீட்டை பற்றி சொல்லும் போது எமோஷனல் நீங்கள் சிஸ்டர்னு சொல்லியிருந்தாங்க. அது உண்மைதான். அது மாதிரி யாரும் சொந்த வீட்டுக்கு நாங்கள் சொந்த வீடு கட்டிக்கிட்டு இருக்கோம், கட்டி முடிச்சிட்டோம், பால் காய்ச்சணும் அப்படிலாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க. சில சிஸ்டர்லாம் வந்து சிஸ்டர் நாங்கள் இப்போ கூட வந்து அந்த கார்த்திகை தை அந்த டைம்லலாம் வந்து சொந்த வீடு கட்டி பால் காய்ச்சணும்னு சொன்னாங்க. அப்போதெல்லாம் வந்து எனக்கே நானே கட்டின மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஒரு அந்த ஒரு ஃபீல் வரும். அதை எனக்கு சொல்ல தெரியல. அது மாதிரி நேற்று கூட சொல்லியிருந்தாங்க, நீங்கள் சொந்த வீட்டை பற்றி சொல்லும் போது நாங்களும் சொந்த வீட்டுக்காக தான் ஓடிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லியிருந்தாங்க. சொந்த வீடு கட்டணும்னு நினைக்கிற எல்லாருமே சீக்கிரமாக சொந்த வீடு கட்டுவீங்க. ஏன்னா கதையில் மட்டும் இல்லை சிஸ்டர், நிஜ வாழ்க்கையிலும் இப்படிப்பட்டவங்க இருக்க தான் செய்கிறாங்க. அவங்களெல்லாம் நம்ம வந்து காதில் வாங்கிக்கிட்டு அவங்கள பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம வேலையை பண்ண முடியாது. நீங்கள் உங்களோட வேலையை நீங்கள் கதை போடுறத நீங்கள் அதை பார்த்து போயிட்டுருங்க. அடுத்தவங்களுக்காக வாழணும்னு நினச்சோம்னா கஷ்டம் நம்மளுக்கு தான். நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்து போயிட்டே இருக்கணும். அடுத்தவங்க நம்மளை என்ன நினைப்பாங்க, நம்மளை என்ன பேசுவாங்கன்னு சொல்லி காதில் வாங்கணும்னா நம்மளோட வேலை, நம்மளோட நல்ல வாய்ப்புகள் தான் நம்ம சில டைமில் இலக்க நேரிடும். மோகனா சங்கர் அந்த அம்மாலாம் நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்க. அவங்கெல்லாம் வந்து நீங்கள் கரெக்டாக தான் சொல்லியிருந்தீங்க, ஆனால் கோவப்படாமல் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உண்மைதான், எல்லாருமே யூஸ் பண்ணலாம் தானே, கொஞ்சம் கோவப்படாமல் சொல்லுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்படியே செல்லமக்காக்கு கை வச்சு போட்டது நம்ம தான். அதுக்கு முன்னாடி யாரும் போட்டாங்களா என்னன்னு தெரியலன்னு சொல்லியிருந்தாங்க. இல்லை சிஸ்டர், நான் நிறைய சேனல் பார்ப்பேன், நீங்கள் தான் கை வச்சு போட்டது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. மனசில் வந்து இது இருந்தது தான் நான் சொன்னேன். அதனால ஒருத்தவங்களோட வீடியோ, ஒருத்தவங்களோட உழைப்பை அப்படின்னு நம்ம எடுத்து போட்டாங்கன்னு வைங்களேன், அது தப்பு. புது சேனல் வைக்கிறவங்க ரெஃபரன்ஸ்க்கு பார்ப்பாங்கன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா அந்த நேற்று பேசினதுல. ஒருத்தவங்களோட உழைப்பை ஒரு வீடியோ அப்படியே எடுத்து போட்டாங்கன்னா அது மிகப்பெரிய தப்பு. பட் வந்து வாழ்க்கை நடைமுறைங்கிறது எல்லாருக்கும் பொதுவானது, எல்லாரும் போடுவாங்கிறத நான் அதை சொல்ல வந்தேன். நேற்று கல்யாண நாள் பண்ணாங்களே அந்த விக்னேஷன், அன்னைக்கு உங்களுக்கு பிறந்த நாள். பிரதர், நீங்க எல்லா வளமும் நலமும் பெற்று நல்ல சந்தோஷமா வாழணும். சேனல் சார்பா உங்களை விஷ் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஏ பாப்பா பட்டி மாப்பிள்ள எனக்கு வாக்கப்பட்டு வாரமன்னு வாக்கு தந்து போனவளே நாகரத்தனமே. நான் வாசக்கதவை பாக்குறேனே நாகரத்தனமே, என்ன மோசம் பண்ண பாக்குறியே நாகரத்தனமே. சூடி பட்டும் வைங்க மாமன். அப்பா சூப்பர்ப்பா, சூப்பரா பாருங்க. என்னப்பா அம்மாவை பார்க்கலைன்னு ஃபீலிங்கா? அட போத்தா, இல்லடா சும்மா வேலை பார்த்தல, அதனால பாடிக்கிட்டே பார்த்தேன். அப்புறம் அம்மா வந்தானா கத்தி தலைவா, ஆம்பளை இருக்க வீடு இப்பெல்லாம் போட்டு வைக்கலாமா அப்படின்னு. பொம்பளை இருக்க வீடு இப்பெல்லாம் போட்டு வைக்கலாமா கத்தனை காலம் போய் இப்ப ஆம்பளை இருக்க வீடு நீட்டா இருக்கணும். சாப்பிட்ட தட்டு அப்படியே கிடக்கு, டீ குடிச்ச டம்ளர் இப்படியே கிடக்கு, வீடு குப்பையும் குளமா கிடக்குன்னு வந்தவன ஒரு ஆட்டம் போடுவா. அதுக்கு அம்மா சும்மா டச் அப் பண்ணி வச்சதா. இல்லத்தா ஒரு நாளும் ஒரு காலமும் உங்க அம்மா போக மாட்டா எங்கேயும். போயிட்டு அலைஞ்சு தெரிஞ்சு அலைச்சல் அவள் வரல. வந்தவன வீடு அப்படி இப்படின்னு கிடந்தோம்னா எடுத்துருவா, பாத்திரத்தை கழுக போறேன், விளக்கமத்தை கூட்ட போறோம்னு. அதுக்குது அம்மாவுக்கு கொஞ்சம் உதவியா வீடு நீட்டா இருந்துச்சுன்னா வந்தவன கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கும்ல அம்மா. அதனாலதாத்தா சரி லெமன் சோறு கட்டி வச்சிருக்கேன், அந்த பாக்ஸ்ல கட்டி மட்டும் அள்ளி மட்டும் வச்சுட்டு போறியா? அப்பாக்கு வேலை கிடக்கு, கையும் தூசி ஈஸியமா இருக்குது. அத்தா மூர்க்கு பாக்கெட் இருக்கு, லெமன் சாதத்துக்கு மூர்க்க தொட்டுக்கா. அப்பா ஒன்னும் பொரியல் எல்லாம் அப்பா பண்ணல, மூர்க்கு பாக்கெட் எடுத்து போத்தா. போடா நீ புத்தகம் பையெல்லாம் ஒழுங்கா பார்த்து சுத்தமா எடுத்துட்டு போ, கிளீன் பண்ணிட்டு போ, அப்படியே கொண்டாந்து போட்டு புரிய. எங்கத்தான் ஒருத்தலைங்க மாமா மாமா எங்க வர போயிட்டாரு மாமா?
என்ன செல்லாம குரல் மாதிரி இருக்குது என் நேரமா அவளே நினைச்சுக்கிட்டே இருக்கிறதுனால கேக்குதா? இன்னும் வர்றதுக்கு 4 மணி நேரம் ஆகும் சொன்னாங்க. வந்துட்டாளோ? போய் பாப்போம். நம்ம 3 நாள் வீடு வாசலாவா கிடக்குது மாமா. ஐயோ என்ன விளக்க மாத்து கட்டையோட நிக்கிறிய? செல்லம்மா வா செல்லம்மா, வா செல்லம்மா. என்ன ஊரு சுற்றுலா பயணம்லாம் எப்படி இருந்துச்சு? சுத்தி பார்த்தது நல்லா இருந்துச்சு இடம்லாம்? என்னடி நீ வந்தவன மாமானுடைய அந்த கட்டிப்பிடி பயணம் பார்த்தா அப்படியே சாக்காய் நிக்கிற. ஏங்க மாமா சாட்டிலாம் இல்லையா? சோறாக்கி வீட்டுல பொங்குனிலாம் இல்லையா? ஆளு இனிமே வரப்பட்டுனே 10 நாள் தண்ணி உண்ணி அண்ணன் தண்ணி உண்ணாம கிடந்தவங்க மாதிரி இப்படி இழைச்சு போயிட்டியே. இப்படியா இருப்பாங்க? சோறாக்கி திங்கிறதுக்கு என்ன மாமா, பொரிச்சுக்கிறத மாவு இருந்துச்சு, மாவுலாம் ஊற்றிக்கிட்டீங்களா, இட்லி அவிச்சுக்கிட்டீங்களா, கேப்ப மாவு இருந்துச்சு, குழு கிண்டி இருக்கலாம், ரொட்டி தட்டி இருக்கலாம். அட போச்சலம்மா, சோறு தண்ணி பொங்காம இருப்பாங்களே. நான் மட்டும் இருந்தாவது ஹோட்டலு கடை அப்படி இப்படின்னு இருப்பேன். புள்ள இருக்கும் போது நேரத்துக்கு அதெல்லாம் டான்னு சமைச்சு போடுவோம்ல. நான் இருக்கிறது இருக்கட்டும், நீ ஒரு சுத்து கூடுதல் மாதிரி இருக்குது. வருஷத்துக்கு ஒரு தடவை உன்னை இப்படி அனுப்பிடுறேன் செல்லம்மா. அப்படி இல்லாட்டி நம்மளே ஃபேமிலி சுற்றுலா போயிட்டு வந்துடணும். வேலை பட்டியே பார்த்துக்கிட்டு இருந்தாலும் உன்னை இப்போ அதே பார்த்தது மாதிரி இருக்குது. இப்போ ஆளு 3-4 நாள்ல பல தேச மாதிரி ஒரு மாதிரி எதாவது செல்லமா இருக்க, கல்யாணம் பொண்ணை பார்க்குற மாதிரி. ஐயோ கர்ம செண்டாலமே, எவ்வளவு பக்கத்து வீட்டுல இல்ல எங்கிட்ட நின்று பார்க்க போறாளுங்க. நீங்க வேற வந்தவளை இப்படி வாசல்லே வச்சுக்கிட்டு இப்படியா பேசுவீங்க? அட உள்ள போங்க மாமா. ஆஹா, இந்த வெக்கத்துக்கு தானே காத்து கிடந்தேன். இன்னும் கொஞ்சம் அதிகமா வைக்கப்படுச்சலமா. சாய் வந்தது வராததுமா வாச வெளியில என்ன கூத்து நடந்துகிட்டு இருக்கு? கூத்துன்னு கேக்குறேன். தள்ளுபடிங்கிட்டு வந்தவங்க வாசல்லே நிக்கிறது வர வைத்துக்கிட்டு இருக்காங்க. தள்ளுடிங்கிட்டு. ஏன்டா தம்பி, சோறு ஆக்கினியா, பொங்கனியா, குழம்பு வச்சியா, சாப்பிட்டியா? ஏன் இப்படி துரும்பா இழைச்சு போய் இருக்கிற? அதானே குடும்ப பொம்பளை தான் நான் போறேன் நீ போறேன்னு ஊரு சுத்த கிளம்புன வீட்டு ஆம்பளை துரும்பாதான் இழைச்சு போகணும். அங்க போய் அவங்களாம் சுத்தினாக, கொண்டாக, ஆட்டம் போட்டாக, பாட்டம் போட்டாக, தின்னாக, உண்டாக. சின்னம்மாவுக்கு இறங்கணுமே ஒரு பிடி சோறு வாயில. அடி நம்ம புள்ள ஒரு நாளும் தனியா இருந்ததில்லையே, ஆக்கி தூங்கி தின்னதில்லையே. எப்படி இருக்க போறானோ, என்ன பண்றானோ, சாப்பிட்டானோ, கொண்டானோ வா நினைப்புத்தேன். என்னை பத்தி அம்மாவே ஒரு சுத்தி இழைச்சு போய் வந்திருக்கேன். ஓ நினப்புதாயா எனக்கு, ஓ நினப்புத்தேன். ஐயோ அம்மா அம்மா, இங்க பாருமா, கைய பாருமா, கீழே குனிஞ்சு. நம்ம குடும்பத்தை போல வருமா அப்படின்னு பேர் எடுத்த குடும்பமா நம்ம குடும்பம். இந்த குடும்பத்தோட மூத்த வாரிசு கையில விளக்கமாத்து கட்ட. ஒரு கடவுளே, இப்படி உன் மய கையில விளக்கமாத்த தூக்க விட்டுட்டாலேமா. கண்டவர் சரியா இருந்தா கோபுரத்திலையும் கொடி கட்டலாம்னு சொன்ன காலம் போய் ஏன் மயனை இப்படி விளக்கமாத்த கட்டைய தூக்க வச்சுட்டாலே? அவ சுத்த பார்க்க போறேன், சேராதோட சேர்ந்து, சேராத கூட்டத்தோட சேர்ந்து ஊரை சுத்த போறேன், உலக சுத்த போறோம்னு உன்னை எப்படி ஆக்கி விட்டாலே? என் பிள்ளை எப்படி தலை காட்டுவேன்? விளக்க மத்த தூக்குன கையை எப்படி வெளி உலகத்துக்கு போய் தலையை காட்டும்னு தெரியலையே. என் குடும்பத்தை அசிங்கப்படுத்தணும் வந்திருக்க அசிங்கம். இப்ப என்ன பண்ணிட்டாங்க? கொலை குத்தமா பண்ணிட்டாங்க. நான் இருந்தாங்க மாட்டு கொட்டாயை போய் கூட்டுவாரு, அங்கே கூட்டுவாரு, அதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. என்னமா இப்ப இதுக்கு ஒரு கதையை ஆரம்பிக்குதுங்களேட்டா? அட போங்கக்கா, இப்படியா கூறுகட்டக்காவா இருப்பிய? என்ன நடிக்கிறிய? எப்படிலாம் உங்களெல்லாம் தூக்கி சாப்பிட்றாங்க நடிப்புல மாமியாரு. என்ன ஒண்ணுமே ஒரு ரூபா இப்படி சோறு இறங்கலையாமல. சிக்கன், மட்டனு, காடை, கவுதாலி பறக்கிறது, ஓடுறது, ஆவறது, தாவுறது எல்லாத்தையும் முழுங்க வெளுத்து கட்டிப்புட்டு ஒரு ரவுண்டு கட்டி அடிச்சுப்புட்டு ஒண்ணுமே ஒரு படி சோறு இடங்களையும் நடிக்கும். என்ன பண்ண தம்பி, என்ன பண்ண? அப்படித்தான் நடிச்சு ஏமாத்தி போறாங்க. நம்மளுக்கு நடிக்கவும் வராது, நடிக்கவும் தெரியாது, அதுக்கு அவசியமும் இல்லை. ஐய சின்னம்மா போருங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சித்ரா, நீ ஏதாவது சின்னம்மா ஏதாவது சும்மா இருவா இது பண்ணிட்டு. ஆமா, இம்பட்டு நேரம் நீனு பேசிக்கிட்டு இருக்க. ஆனா ஒண்ணு இல்ல பொண்டாட்டிக்கு சப்போர்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். சால்ற சிஞ்சா. என்னம்மா ஏதாவது பிரச்சனை இழுத்து விடலாம், பொண்டாட்டிக்கும் புருஷனுக்கும் சண்டை இழுத்து விடலான்னு பார்த்தா ஒன்றும் நடக்காது போலையே. அடி வாமடி போதும், இதுக்கு மேல எதுவும் வாயை திறந்து பேசுறோம்னா ஓவரா நடிக்கிற மாதிரி தெரிஞ்சு போயிடும். பேசாம வா. சரி வா, அப்புறம் நீயா நிக்கிற? விளக்கு மத்தாக்க தூக்கி போட்டுட்டு வா, வந்துட்டாங்கல்ல. வேணாங்க, அரி எல்லாத்தையும் பாத்துக்கிருவா. நீ வா, உள்ள போவான், வாடா. பல்ல அப்படி போயிட்டானேன்னு நம்ம தின்னத்தான் இருந்தாலும் பெத்து வளர்த்த ஆத்தாவுக்கு தான் அதோட வருத்தங்கிறதும் தெரியும். வந்தவளுக்கு தெரியுமா புருஷனோட அருமை? அடுத்தவ புள்ள தானே, அடுத்தவ பெத்து கொடுத்து வளர்த்துட்ட காசு பணம் சம்பாதிச்சு கொடுத்தா வாங்கி முடிஞ்சு வச்சுக்கிறவாளுங்க. என் பிள்ளைக்கு கோழி அடிச்சு குழம்பு வச்சு ஊத்துனாதான் என் மனசு ஆறும். என்ன மேடம்
ஏதோ ஆபீஸ் அழைக்க வந்துட்டு சேர காணோம் தேடுற மாதிரி பெப்பர் பேன் முடிச்சுட்டு நிக்கிறீங்க அங்கிட்ட இங்கிட்டும். உங்க ப்ராப்பர்ட்டி விளக்கமாறு இந்த இருக்கு. வீட்டுக்குள்ள வந்துட்டீங்கல்ல, உங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். சித்து 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 நீ வா. ரொம்ப பசிக்குது. ஒரு டீ காஃபி ஏதாவது போடுதா? நீ உள்ள வா 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 உள்ள போ. ஆமால பசிக்குது. அம்மா எப்ப கோழி அடிச்சு குழம்பு வைக்க? சரி வாயா வாயா என்னன்னு பாப்போம் வா. சாத்தடியா காலை வெயிலாம் ஓஞ்சி வை வருது அடிச்சு போட்டது மாதிரி. படுத்தா 4 நாளைக்கு எந்திரிக்க முடியாத வழியே. ஒரு 2 நாள் ஒரு பகலுன்னு சொன்னாலுங்க. என்னம்மா 4 நாள் 4 பகல் ஆகி போச்சு. வீடு வாசம் எப்படி கிடக்கு என்ன ஏதுன்னு தெரியல. என் பெத்த ராசா எப்படி போட்டிருக்காருன்னு தெரியல. நம்ம முன்னாடி போனோம்னா வேலை வெட்டியே நம்மளை பார்க்க விட்டுருவா. வந்து ஏன் வந்து கூட்டி விட்டுருக்க கூடாது, அதை பண்ணி இருக்கக்கூடாது, இதை பண்ணி இருக்கக்கூடாதுன்னு நம்ம கொஞ்சம் பின்னு வாங்குவோம். அத்தை சொத்தை என்ன வீட்டு வாசலுக்கு வந்தோடனே என்னமோ உள்ள இழுக்க முடியலையா? கால் வெளியில இழுக்குதா? என்ன யோசனை? ஒரே யோசனையா நிக்கிறமே. மைடியர் மாமியாரே என்னடி மீனா? வீட்டுக்குள்ள போனோம்னா வீட்டுக்கு அந்த குழம்பா கிடக்கும். ஆளுக்கு ஒரு வேலையை பார்ப்போம். நீ அந்த வேலையை பாரு இந்த வேலையை பார்க்கறேன்னு எதுவும் நான் சொல்லி போடுவேன் அப்படின்னு ஆளு யோசிச்சுக்கிட்டு நிக்கிறாங்க. ஏய் எப்படி கிளவி? அப்படித்தானே கிளவி? இல்லையே அது நான் இல்லையே. கரெக்டா கண்டுபிடிச்ச போறாளே. அதெல்லாம் இல்ல முடி இல்ல முடி. என் புள்ள பேரம் பேத்தி என்ன ஏது எப்படின்னு தெரியலையே. அதை நினைச்சுதான் முடி. ஓ இப்பதான் புள்ள பேரன் பேத்தி வீடு வாசம் மயனா எல்லாத்துக்கும் ஞாபகம் வருதா? அங்க அரட்டை அடிக்கும் போது ஊரு சுத்தும் போது அதெல்லாம் ஒண்ணு ஞாபகம் வந்திருக்காதே. வீட்டை பார்த்த வந்து ஞாபகம் வருது. ரொம்பத்தே பாசக்கார கிளவி மாதிரி ஆக்ட் போட்டுரும். அக்கா நீ சும்மா சொல்லாதக்கா. 1000 தான் இருந்தாலும் அவங்க மய மேல பாசம் இல்லாம இருக்குமா? சொல்லி மாமா மேல கொள்ள பாசம் வச்சிருக்காங்க அத்தை. அதெல்லாம் பாசம் இருக்காங்க. பாசம் இல்லாம எங்க போகுது ஆட்டி கிளவிக்கு? அதெல்லாம் பாசத்தை விட கொஞ்சம் பெருமை ஜாஸ்தியா தெரியும் எனக்கு. சரி வா வா வா. உன் மாமா எப்படி இருக்காரு என்ன பண்றாரு இன்னும் தெரியல. புள்ள குட்டியெல்லாம் ஆத்தடி அவர் வேற. நீ போ நான் பாத்துக்கிறேன்னு. வா 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 பாப்பா என்னன்னு. சித்தப்பூ சிக்கனு வராளே ஊருக்கு டூர் போயிட்டு வராளே. அடேங்கப்பா நம்ம டூருக்கு போன நேரத்தில் மழையெல்லாம் அடிச்சு வெளுத்து வாங்கியிருக்கு போலையே. இந்த மழைக்கு ரப்பதான் திமுரு. ஊருக்குள்ள நல்லவங்கலாம் இருக்கும் போதெல்லாம் பெய்யாது. நல்லவங்க வெளியேறதுக்கு அப்புறம் பெய்யுன்னு பிளாடி ராஸ்கல். நம்ம ஊருக்குள்ள காலை எடுத்து வச்சோம்னா சூரியன் சுட்டே இருக்குது. சூரியனோட ஆட்டம் என்ன மாதிரி ஆரம்பம்ங்கிற மாதிரி. அடே என்ன இவன் தட்டை ஏந்திக்கிட்டு பிச்சை எடுக்கிற மாதிரி அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கேன். தம்பி யாருடா? அம்மா என்னடா தட்டை ஏந்தின வரைக்கும் வாசல்ல நின்றுக்கிட்டு இருக்க? என்ன சங்கதி? அதுமா அது நம்ம நெட்டு டூர் போயிட்டு வரலம்மா, அதுக்கு தான் ஆராத்தி. அடி அத்தி இன்னதான் உலக அதிசயமா இருக்கு. ஏண்டா அவன் நாட்டுக்கும் வீட்டுக்கும் போயிட்டு போராடி தங்க பதக்க மாட வாங்கிட்டு வர்றேன். போய் ஊரை சுத்தி பார்த்துட்டு வரேன். அதுக்கு எதுக்குடா ஆராத்திக்கு ராத்தி எல்லாம்? ஹலோ மைடியர் மொட்டை மாமி, ஊரை சுத்தல. அடுத்து 1 வருஷத்துக்கு இந்த வீட்டுக்காக உழைக்கிறதுக்கு பூஸ்ட் எனர்ஜியை ஏத்திட்டு வந்திருக்கேன். நெட்டு நெட்டுமா வா 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 வா. ப்ரூஸ் என்னங்க ப்ரூஸ் இது? என்ன தட்டோட நிக்கிறிய? சூட கொழுந்து விட்டு எரியுது. என்ன நெட்டு மாத்தி பேசுற? இந்த இடத்துல வந்துட்டேன் ஆராத்தியோட ரெடியா நில்லுங்க ப்ரூஸ் அப்படி நீ தானே சொன்ன. ஏன் இப்ப மாத்தி பேசுற? ஐயோ மண்டு ப்ரூஸ் அப்படித்தான் சொல்லுவேன். 4 பேர் நிக்கும் போது நான் தான் சொன்னேன் நான் தான் எடுக்க சொன்னேன்னு சொல்ல முடியுமா? எடுங்க நீங்க எடுங்க சுத்துங்க. என்ன கூத்து பண்றாங்க புருஷன் மண்டாடியும் வாசல்ல நின்றுக்கிட்டு? வந்தம்மா ஆத்தாடி 4 நாள் புள்ளைய பார்க்கலையே, புள்ளைய பார்த்தமா கொண்டமான்னு இல்லாம என்னம்மா ஆராத்தி சுத்துறாங்க புருஷனுக்கு பொண்டாட்டிக்கு புருஷனுக்கு. அத்தை என்னத்தை சௌக்கியமா? மைடியர் மாமி உங்களுக்காக ஸ்பெஷலா ஊரா சுத்தி ஸ்பெஷல் ஐட்டங்கள்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னன்னு இருங்க வரேன் எடுத்தாரேன். என்ன பாசம் என் மருமகாரிக்கு என் மேல என்ன பாசம்? எடு இதோ தாரேன். அத்தை சீடை முறுக்கு பக்கோடா வறுத்த பட்டாணி என்ன கருக்கு முறுக்குன்னு உட்காந்து சாப்பிட்ற ஐட்டம்லாம் அந்த ஊர் ஸ்பெஷல்லாம் நிறைய வாங்கிட்டு வந்திருக்கேன். அடியே எனக்கு பள்ளி இல்லைன்னு தெரியும். கட்டுப்பல்ல வச்சுக்கிட்டு இருக்கிறேன் நானே. ஒரு அழுவா வளவலன்னு இருக்கிறத வாங்கியாந்து கொண்டாந்து தருவாள. பக்கோடாவும் பட்டாணியும் வாங்கி தர்றாளா? ஏண்டி வயசானவளுக்கு பக்கோடாவை தான் திக்கிற வயசாடிது. பல்லு போனவளுக்கு பக்கோடா வாங்கிட்டு வந்து கொடுக்குறாளா? மகரைய பாரு மகரைய. ஒரு இளவுமா தெரியாது உனக்கு இது கூட?
அட ஆமா, பல்லு போய் பல நாள் ஆச்சுங்கிறதே மறந்துட்ட பத்தியில. அத்தை அத்தை சாரி அத்தை, சாரி அத்தை. அத்தை சுச்சு அப்படி வரையக்கூடாது, அப்படி பார்க்கக்கூடாது. கடந்தருக்கு சாயந்தரம் போனேன்னா உங்களுக்கு சவக்கு கோக்குன்னு திங்கிற மாதிரி ஏதாவது வாங்கி தரேன். அப்படிலாம் பார்க்காது, எச்சரிங்க பாப்பா. டேய் பாத்தியாடா உன் பொண்டாட்டியே பல்லு இல்லைன்னு சொல்லி குத்தி காமிக்கிறாளாடா. அவனை அது வாங்கிட்டு இது கேட்டனாடா. அவனா வந்து வம்ப இழுக்கிறான். நல்லா தானே இருந்தா. ஊருக்கு போயிட்டு வந்தவன அவளுக்கு என்ன கொழுப்பா, வந்தவன வம்ப இழுக்கிறது. சொல்லி வை சொல்லிவிட்டேன். ஐயோ அம்மா, நம்ம நெட்டு அப்படிலாம் பிளான் பண்ணி பண்ற பண்ணா அப்படிலாம் இல்லம்மா. அவளுக்கு அதெல்லாம் பண்ண தெரியாதுமா. சாயந்தரம் கடைக்கு போனா உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி தருவா. பெருசாக்காதீங்கம்மா, விடுங்கம்மா.